ஹலோ அனைவருக்கும் வணக்கம். பானு ஆட்களின் மூலமாக உங்களுக்கு நிறைய விடயங்கள் நான் கற்றுத்தரப்போகிறேன். வாங்க பானு ஆட்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் வணக்கம். கிளாஸில் நான் உங்களுக்கு சொல்லி தந்தேன் நட்ராஜ் பென்சில் மூலமாக நீங்கள் சாதாரண ஒரு ட்ராயிங் வரையலான்னு சொல்லி இல்லையா. இப்போ அந்த நட்ராஜ் பென்சில்ஸ் தான் நான் எடுத்திருக்கிறேன். இப்போ அது மூலமாக நான் வரைகிறதுன்றதை நான் சொல்லித்தரப்போகிறேன். பண்ணுங்க. அதுக்கு முன்னுக்கு இன்னொரு விஷயம், நான் அதாவது ஆரம்பத்தில் இப்போ நான் உங்களுக்கு பேசிக் மூக்கு எப்படி வரைய போகிறேன்னு சொல்லித்தர போகிறேன். அதுக்கப்புறமாக உங்களுக்கு நான் வந்து அதாவது 2 இயர்ஸ்க்கு முன்னுக்கு நான் எப்படி நான் வரைஞ்சேன், அதை எப்படி ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்ற என்னுடைய சில ஞாபகார்த்தங்கள், என்னுடைய ஓவியங்கள்லாம் இருக்குது. அதையும் நீங்கள் லாஸ்ட்டில் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அதை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும், அதாவது இப்படி தான் நாங்கள் வரையணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அப்போ அதை நீங்கள் மைண்ட் பண்ணி அதன் மூலமாக நீங்களும் இதை ப்ராக்டிஸ் பண்ணலாம். வாங்க நாங்கள் இப்போ எப்படி மூக்கு வரைன்றதை பார்ப்போம். அதுக்கப்புறமாக என்னுடைய ஞாபகார்த்தங்களான பழைய ஓவியங்களையும் நான் உங்களுக்கு காட்ட தயாராக இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பென்சில்கள்னு நான் உங்களுக்கு முதல் கிளாஸில் சொல்லி கொடுத்துப்பேன்னு நினைக்கிறேன். 4 வகையான பென்சில் எடுத்திருக்கேன். 4 வகையான பென்சில்கள்னு நான் உங்களுக்கு முதல் கிளாஸில் சொல்லி கொடுத்துப்பேன்னு நினைக்கிறேன் என்னென்ன பென்சில்னு சொல்லி. அதாவது கோடுகள் வரைகிறதுக்காக நாங்கள் என்ன பென்சில் எடுக்கலாம் அப்படின்றது பேசிக்காக சாதாரணமாக சின்ன பிள்ளைகள் அதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதாவது நாங்கள் ஆரம்பத்தில் நாங்கள் என்ன பென்சில் யூஸ் பண்ணணும்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். அதாவது முதல்ல வந்து நாங்கள் கோடுகள் வரைகிறதுக்கு இப்படியா 2H பென்சில் எடுத்துக்கிறணும். அதுக்கப்புறம் வந்து ஏனையவற்றுக்கு 2B பென்சில், அதுக்கப்புறம் வந்து 4B பென்சில், அதுக்கப்புறம் வந்து 6B பென்சில். இப்போ வந்து 2H பென்சில் எடுத்துக்கணும். அதாவது முதல்ல வந்து சர்க்கிள் 3 வட்டங்கள் முதல்ல போட்டுக்கிறோம். அதாவது பெரிய ஒரு வட்டம். இப்போ வந்து நாங்கள் மூக்கு தான் வரைய போகிறோம். ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு மூக்கு வரைஞ்சி காட்ட போகிறேன். ரவுண்ட் ஒன்று போட்டுக்கிறோங்க. அது வந்து உங்களுக்கு ஷேப்பாக இல்லாட்டி ஷேப். இது வந்து நான் 2H பென்சிலால் தான் ஃபஸ்ட்டு வரையணும். இந்த சைஸுக்கு இந்த சைஸே நீங்கள் எடுக்கணும். அப்புறம் ட்ரேஸை யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதை வந்து ரொம்பவே டார்க் பண்ணக்கூடாது. மறுபடியும் 2H பென்சில் எடுத்துக்கோங்க. இதுக்கு நேராக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதை தான் நீங்கள் அவுட்லைன் பண்ண போகிறீங்க.
இந்த லைன்ஸ் எல்லாத்தையும் வச்சுக்கணும். ஷேப் பண்ண போகிறீங்க அதே 2H பென்சிலால். இப்போ வந்து சின்னதாக பாக்ஸ் போட்டுக்கோம். இப்போ வந்து 2B பென்சில் எடுப்போம். டார்க் பண்ணுங்க. இது வந்து கொஞ்சம் கூர் எடுக்கும். எங்களோட ஸ்கின் வந்து ஒவ்வொரு ஆங்கிளில் ஒவ்வொரு ஷேடட், அதாவது கோடுகள் மூலமாக வரையும் பொழுது எங்களோட ஆங்கிள், அதாவது ஒரு ஷேடட் ரொம்ப ஷேடாக வரையும் பொழுது எங்களோட ஸ்கின் ஒரு 3D ஷேப்பில் அதாவது ஷேப்பில் ஒரு லுக்காக தெரியும். சரியா? இப்போ நாங்கள் எங்கே டார்க் பண்ணணும், எங்கே லைட் பண்ணணும், அதை தெரிஞ்சு வச்சுருக்கணும். which எடுத்துக்கோங்க. பேசிக் அதுக்கப்புறம் நீர் ரேசரால் சும்மா லைன் அதுக்கப்புறம் 2B பென்சில் எடுப்போம்.
அதுக்கப்புறம் வந்து 6B பென்சில் எடுப்போம். 6B 2B H 6B வந்து டார்க் பண்ணுற இடங்களுக்கு மட்டும் இப்போ ஒளி வந்து நேராக படுதுன்னு வச்சுக்கோங்க. நேராக படுன்னு சொன்னால் eyebrows. இங்கே ஐப்ரோஸ் ஸ்கின் இருக்கும். Six B மறுபடியும் 6B பேசிக்காக அதாவது மூக்கு வரைகிறது. பேசிக்காக மூக்கு வரைகிறது இப்படி தான். அதுக்கப்புறம் தான் கீழே வாய் வரும். விடுக்கான். ஓகே, இப்போ நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தீங்க எப்படி மூக்கு வரைகிறதுன்னு சொல்லி. பேசிக் அதாவது மூக்கு சாதாரணமாக எப்படி வரைகிறது அப்படின்றத பார்த்தீங்க. முன்பதான பழைய ஓவியங்களை பார்ப்போம்னு சொல்லி அந்த ஓவியங்களை நான் காட்ட போகிறேன். அதாவது சொல்லியிருந்தேன் என்னுடைய அதாவது 2 இப்படித்தான் வரையணும், இந்த பேப்பரில் தான் வரையணும்ன்ட்டு இல்லை. அதாவது வரைய இயலும், அதாவது ஊக்கமுள்ள, அதாவது சாதாரணமான ஒரு A4 ஷீட், அதாவது சாதாரண ஒரு பேப்பரில் தான் என்னோட ட்ராயிங்கை ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ வந்து வரைய ஊக்கம் உள்ளவங்க எதில் வேணாலும் நீங்கள் வரையலாம், எப்படி வேணாலும் வரையலாம். அதுக்கு உதாரணம் தான் இப்போ நான் காட்ட போகிற அனைத்து ஓவியங்கள். என்னுடைய முதல் ஓவியம் அப்துல் கலாம்.
அதுக்கு முன்பதாக நான் சில ஓவியங்கள் வரைஞ்சேன் தான். அது இப்போ என் கையில் இல்லை. இப்போதைக்கு என் கையில் இருக்கிறது முதலாக, அதாவது நான் இதை எப்போ வரைஞ்சேன்னு சொன்னால் சாதாரணமாக 2022ஆம் ஆண்டு 7ஆம் மாதம் வரைஞ்சிருக்கேன். அதாவது சுமார் 2 வருடத்துக்கு முன்பதாக நான் வரைஞ்ச ஓவியங்கள். அடுத்தது இதெல்லாமே வந்து நார்மல் பேப்பர்ஸ் தான். அதாவது சாதாரணமாக கடைகளில் கிடைக்கிற A4 ஷீட் கூட இல்லது, சாதாரணமான பேப்பர்ஸில் தான் நான் அந்த ட்ராயிங்ஸ் எல்லாமே வரைஞ்சேன். அடுத்தது த்ரிஷா. இது வரைஞ்சது வந்து ஏர்போர்ட்டில். அடுத்தது வந்து ஒரு குட்டி பேபி. 2022ஆம் ஆண்டு 6ஆம் மாதம் வரைஞ்சிருக்கேன். இதுவும் நான் அதாவது 2022ஆம் ஆண்டு வரைஞ்சது தான். இதுவும் 2022ஆம் ஆண்டு வரைஞ்ச ட்ராயிங் தான். நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து என்னுடைய ஆர்ட் தொகுப்பை தான் பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் இந்த ஓவியம், இதுவும் 2022. அதுக்கப்புறம் இது 2023 என்னுடைய ஆரம்ப கால ஓவியங்கள். அதாவது நான் இப்படி தான் வரையணும் இல்லை, எனக்கு கிடைக்கிற படங்கள். அதாவது இது வந்து என்னுடைய கற்பனை ஓவியம் தான். இது வந்து மாடர்ன் ஆர்ட். அதுக்கப்புறமா நான் வரைய ஸ்டார்ட் பண்ணது இப்படியான ஓவியங்கள். இதே எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் இந்த பழைய ஓவியங்கள்லாம் இன்றைக்கி என் கையில் கிடச்சிச்சு. உங்களுக்கும் காட்டுவோன்ட்டு நான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், என்னுடைய ஓவியங்கள் இது அவ்வளவுமே வந்து நான் வந்து ஆரம்பத்தில் வரைந்த ஓவியங்கள் அனைத்தும். என்னுடைய ட்ராயிங்ஸ் எல்லாம் பார்த்து உங்களுக்கும் நிறைய ஐடியாஸ் வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்படி நீங்களும் வரையலாம்ங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ போட்டேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் இன்னொரு நல்ல அழகான வீடியோவோடு சந்திக்கும் வரை தேங்க்யூ. பாய் பாய். see you.